காலத்தில் பளபளப்பான சூரிய ஒளி நிறைந்த ஒரு புல்வெளியில் சுறுசுறுப்பான ஒரு தேனீ வாழ்ந்து வந்தது. அதன் பெயர் பர்னபி. பர்னபி பெரிய தேனீ இல்லாவிட்டாலும் அது மிகவும் மகிழ்ச்சியான தேனீக்களில் ஒன்று. ஒவ்வொரு காலையிலும் புல்லின் மீது சூரியன் எட்டி பார்க்கும்போது பர்னபி தனது தேன்கூட்டில் இருந்து வெளியே வந்து ஒரு புதிய நாள் வேலைக்கு தயாராகும். அதன் வேலை அதன் கூட்டில் உள்ள மற்ற தேனீக்களைப் போலவே வண்ணமயமான மலர்களில் இருந்து தேனை சேகரிப்பதுதான். தேன் என்பது பூக்கள் உருவாக்கும் ஒரு இனிமையான சர்க்கரை நீர்மம். பர்னபி ஒரு பூவில் இருந்து இன்னொரு பூவுக்கு பறந்து ஒவ்வொரு பூவிலும் தனது நீண்ட சிறிய நாக்கால் சுவையான தேனை உறிஞ்சும். இதை செய்யும் போது சிறிய மஞ்சள் மகரந்தம் அதன் பஞ்சு போன்ற கால்களில் ஒட்டிக்கொள்ளும். தான் பூக்களுக்கு மகரந்தத்தை மற்ற பூக்களுக்கு எடுத்து சென்று புதிய பூக்கள் வளர உதவுவதாக அதற்கு தெரியாது. அதன் சிறிய கூடை போன்ற கால்களில் தேனும் மகரந்தமும் நிறைந்தவுடன் பர்னபி தேன்கூட்டிற்கு திரும்பி பறக்கும். தேன்கூட்டிற்குள் அது ஒரு சிறிய பரபரப்பான நகரத்தை போல மிகவும் பரபரப்பாக இருக்கும். அது தனது தேனை தனது சகோதரி தேனீக்களுடன் பகிர்ந்து கொள்ளும். அவர்கள் அதை சுவையான பொன்னிறமான தேனாக மாற்றுவார்கள். இந்த தேன் சிறிய அறுகோண வடிவ அறைகளில், அதாவது தேனடைகளில் சேமிக்கப்படும். தேனீக்களுக்கு தேன் மிகவும் முக்கியமானது. அது அவற்றின் உணவு. குறிப்பாக குளிர்ந்த குளிர்கால மாதங்களில் தேன் கண்டுபிடிக்க பூக்கள் இல்லாத போது பர்னபியும் அதன் நண்பர்களும் ஒவ்வொரு நாளும் கடினமாக உழைத்தார்கள். தங்களுக்காக மட்டுமல்ல, தங்கள் முழு தேனீ குடும்பத்திற்காகவும். ஒரு வெயில் நிறைந்த பிற்பகலில் ஒரு பெரிய தூக்க கலக்கமான கரடி தேன்கூட்டின் அருகே வந்தது. அது காற்றை முகர்ந்து பார்த்தது. அதன் கண்கள் பிரகாசமாக மின்னின. அதற்கு இனிமையான சுவையான தேன் வாசனையை உணர முடிந்தது. பர்னபியும் மற்ற காவல் தேனீக்களும் விரைவாக அதை சுற்றி பறந்து இது தங்கள் வீடு என்பதை கரடிக்கு தெரியப்படுத்தின. உண்மையில் ஒரு நல்ல கரடியாக இருந்த அந்த கரடி அதை புரிந்து கொண்டு அதற்கு பதிலாக பெர்ரிகளை தேட முடிவு செய்தது. தங்கள் தேனை பாதுகாத்ததில் பர்னபிக்கு மிகவும் பெருமையாக இருந்தது. பர்னபி ஒரு தேனீயாக இருப்பதை மிகவும் விரும்பியது. அதற்கு பறப்பது மிகவும் பிடித்திருந்தது. பூக்களின் வாசனை பிடித்திருந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக தனது கடின உழைப்பு தனது குடும்பத்திற்கு சுவையான தேனை உருவாக்க உதவியது என்பதை அறிந்ததில் அதற்கு மிகவும் பிடித்திருந்தது. அதனால்தான் பர்னபியும் அதன் தேனீ நண்பர்களும் தொடர்ந்து ரீங்காரமிட்டு தேன் உறிஞ்சி தேன் தயாரித்து தங்கள் இனிமையான பரபரப்பான உலகில் மகிழ்ச்சியாக வாழ்ந்தன.